அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 12 ஆகஸ்ட் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். இந்தியாவில் பன்றிக்காய்ச்சலுக்கு இதுவரை 17 பேர் உயிர் இழந்ததாகவும் இதன் உச்சகட்டமாக மும்பை புனேயில் பள்ளி கல்லூரிகளுக்கு ஒரு வாரம் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் திரையரங்குகளை திறக்க வேண்டாம் என்று உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் மும்பையிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பன்றி காய்ச்சலை தடுப்பதற்கு சித்த வைத்தியத்தில் பல வழிகள் இருக்கிறது என்றும் பன்றி காய்ச்சல், கொசு காய்ச்சல், எலி காய்ச்சல் போன்றவர்களுக்கு எதிர்ப்பு சக்தியை அளிக்கக்கூடிய வகையில் துளசி மிக அருமையாக பயன்படும் என்றும் துளசியை 20-25 இலைகளை எடுத்து காலை மாலை இருவேளையில் அதை அரைத்தோ கசாயமாக குடித்தால் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து இப்படிப்பட்ட வைரஸ் கிருமிகளை தடுத்து விடும் என்று சாண்டோரத்தில் உள்ள சித்த மருத்துவர் கூறியிருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. போட்டோலி மக்கள் கட்சி தலைவர் திரு ஜி.கே. மணி அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் மோசடி செய்யலாம் என்றும் இதை நிரூபிக்க அனுமதிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். அது இன்று விசாரணைக்கு வந்தபோது உயர்நீதிமன்ற பெஞ்ச் வரும் 27ஆம் தேதி தேர்தல் ஆணையத்தை அணுகி தனது குற்றச்சாட்டை பாமக நிரூபிக்க வேண்டும் என்றும் மோசடி செய்ய முடியும் என்பதை பாமக நிரூபிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. டெல்லி மெட்ரோ ரயிலில் ஒரு பெட்டி துவாரகா நிலையத்தில் தரம் புணர்ந்து இன்று பிற்பகல் ஏற்பட்ட விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் இது குறித்து அரசு விவரங்களை எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என்று டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய நிதி அமைச்சர் பிரணப் முகர்ஜி அவர்கள் டெல்லியில் வரி கட்டுவதற்கு சுலபமான வழிகளை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இதற்காக டைரக்ட் டாக்ஸ் கோட் என்ற புத்தகத்தை அவர் டெல்லியில் வெளியிட்டதாகவும் அவருடன் இணையமைச்சர் திரு எஸ் பழனிமாணிக்கம் உடன் இருப்பதை இந்த படத்தில் காணலாம். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் தேசிய அடையாள அட்டை அளிக்கும் பணிக்கான முதற் கூட்டம் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையில் டெல்லியில் நடந்ததாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தூர்தர்ஷனின் கோல்டன் ஜூபிலி விழாவில் ஏ.ஆர். ரகுமான் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் மத்திய தகவல் தொடர்பு அமைச்சர் அம்பிகா சோனி அவர்கள் அவரை கௌரவித்து பரிசீலித்ததாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு தயாநிதி மாறன் அவர்கள் டெல்லியில் டெக்னோ டெக்ஸ்ட் என்ற ஜவுளி கண்காட்சியை தொடங்கி வைத்ததாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்த தமிழ் ஈழ சுதந்திர போராட்ட இளைஞர்கள் இருவர் நடைப்பயணம் மேற்கொண்டு தமிழ் ஈழ நாட்டில் மக்கள் படும் அவதிகளை உலக நாடுகள் வன்மையாக கண்டிக்க வேண்டும் என்றும் தமிழ் ஈழ மக்களை காப்பாற்றுவதற்கு அனைத்து உலகம் ஒன்றுபட வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த நடைபயணம் மேற்கொள்ளப்படுவதாக சிட்னியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் திரு முஷரஃபை எந்த வழியிலும் கைது செய்து விட வேண்டும் என்ற முழு முயற்சியில் தற்போதைய அதிபர் சர்தாரியும் அவருடன் சேர்ந்து நவாஸ் ஷெரீப்பும் தீவிரம் காட்டுவதால் லண்டன் சென்ற முஷரப் திரும்பி வராமல் அங்கே தஞ்சமடைந்திருப்பதாகவும் இதற்கிடையில் பாகிஸ்தானில் முஷரப் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட இருப்பதாக இஸ்லாமாபாத்திலிருந்து
தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரோ தலைவர் திரு மாதவன் நாயர் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் செப்டம்பர் 2வது வாரத்தில் கடலை பற்றி ஆய்வு செய்வதற்காக தனியாக ஒரு விண்கலத்தை அனுப்ப இருப்பதாகவும், இதன் மூலம் மீன்கள் எங்கு அதிகம் இருக்கின்றன, வானிலை மற்றும் கடல் தன்மைகளை பற்றி அறிவதற்கு இந்த விண்கலம் பயன்படுத்தப்படும் என்று கூறியிருப்பதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரோ வெளியிட்டுள்ள மற்றொரு செய்தியில் செவ்வாய் கிரகத்திற்கு அடுத்த 6 ஆண்டுகளுக்குள் விண்வெளி கலத்தை அனுப்புவதற்கு மத்திய அரசு தற்போது 10 கோடி ரூபாய் ஒதுக்கி இருப்பதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சைனாவில் தனி நாடாக கருதப்படும் தைவானில் ஏற்பட்ட கடும் மழை மற்றும் புயல் காரணமாக 100க்கும் மேற்பட்டோர் உயிர் இழந்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அதில் தரமற்ற முறையில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் எப்படி அழகாக ஆற்றில் சரிந்து விழுந்து நொறுங்கியதை இந்த படத்தில் பார்க்கலாம். வானிலை அறிக்கை 12 ஆகஸ்ட் 2009 பிற்பகல் 4 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மேகமூட்டங்கள் காணப்படுகின்றன. மற்ற இடங்களில் மேகமூட்டங்கள் காணப்படாததால் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் கம்மி என்றும், தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் இன்றும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததாகவே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.